சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செவுத்துல ரத்தக்கரை இருக்கு, அது என்னங்கிறது கொஞ்சம் கரெக்ட் இருக்குல்ல? ஆமா சார். ஏதோ ஒரு முடி கூட இருக்கு. ஆமா சார். இந்த முடியை உடனே கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ சாம்பிள் எடுங்க. பண்ணிடலாம் சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே சார். இந்த பில்டிங் அழிச்சு வேற ஒரு பில்டிங் கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தடயங்கள் அழியறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. எந்த தடயத்தையும் விடாதீங்க. தரோவா சர்ச் பண்ணி எல்லா தடயத்தையும் சேகரிங்க. ஓகே சார். ஓகே சரி, நீங்க பாருங்க. சார் சொன்ன மாதிரி அந்த முடியை தனியாக எடுத்துருங்க. அதை எடுங்க சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். சிவா சார், நான் இந்த ஆத்து பாலத்து பக்கத்தில் இருக்கிற பாலடைஞ்ச பங்களா இருக்குல்ல, ஒரு நகை கேஸ் விஷயமா இங்க வந்தேன். ஓகே சார். நகை கேஸ் சாதா திருட்டு கேஸ்ன்னு நினைச்சு வந்தா இந்த கேஸ் வேற மாதிரி போகுது. அப்படியா சார்? நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க சார். நம்ம ஸ்டேஷன்ல ஃபைல இருக்கிற மிஸ்ஸிங் கேஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நான் வந்து உடனே அதை செக் பண்ணணும். ஓகே சார், நான் உடனே ரெடி பண்றேன் சார். இந்த ஊர்ல இருக்கிற நகாசாரி கிட்ட அந்த டாலர் காமிச்சு விசாரிச்சா நிச்சயமா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும். சார் எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். எவ்வளவு சீக்கிரம் ரிப்போர்ட்டை தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தாங்க. ஓகே ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாங்க வாங்க சார். சார் விடுங்க சார், நான் தான் உண்மையை சொல்லிட்டேன். ஏத்துங்க. டேய் வாடா. டேய் வாடா, விடுங்க சார். போடாங்க சார் போடா சார். போடா. பொன்னி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சித்தி, துளசியும் அவ குடும்பத்தையும் எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். நகரவே மாட்டேங்கிறாங்களே. நீ வேற பொன்னி, இன்னைக்கு போட்ட போடல மொத்த குடும்பமும் அப்படியே அப்பள மாதிரி நொறுங்கி போயிட்டாங்க. மான ரோஷம் இருக்கிறவங்களா இருந்தா ஒண்ணு நாண்டுகிட்டு செத்து போயிருப்பாங்க, இல்ல வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க. அப்படின்னா இதுங்களுக்கு மான ரோஷம்லாம் சுத்தமா இல்லையா? சாகவும் இல்ல, ஓடவும் இல்ல, கல்லு மாதிரி 4 பேரும் இங்கேயே இருக்காங்க. அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல பொன்னி. நீ போனதும் துளசியும் செல்லத்தாயும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதை பார்த்துட்டு இன்னைக்கு 2ல 1 நடக்க போகுதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே நடக்க காணோம். எனக்கும் இது அதிர்ச்சியா தான் இருக்கு. எனக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு சித்தி. எப்பதான் இதுங்களா செத்து ஒழியுங்களோ. பொன்னி, என் ஃப்ரெண்டு போன் பண்றா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க சித்தி. சொல்லுடி, எப்படி இருக்க?
பொன்னி, எப்படியாச்சும் நாங்க செத்து ஒழியணுங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டல்ல. எங்களோட சாவுல தான் உன்னுடைய சந்தோஷம் இருக்கும் நீ முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? என் அண்ணன் ஊர் ஜனங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு கேட்டதும்